Hello everyone, welcome back to my channel. This is Brinda Vijayaram. எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த NORCET 9 நோட்டிஃபிகேஷன் இப்போ கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் டேட்ஸ், ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாமே நம்ம வந்து கிளியர் கட்டாக இதில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நர்சிங் ரிலேட்டட் ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் நோட்ஸ் கண்டென்ட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து என்னோட சேனல்ல நீங்க பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ NORCET எழுதணும் அப்படின்னு விரும்புகிற உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, நர்சிங் ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் NORCET 9 நோட்டீஸ் நம்பர் 268. ஸோ இந்த நோட்டீஸ் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? 22 ஜூலையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிங்க் வந்துட்டு நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பேசிக் வந்துட்டு பேசிக் பே 9,300 to 34,800. ஸோ கிரேட் பே வந்து 4,600. ஸோ இது வந்து குரூப் பிக்கான போஸ்ட்டு. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒன்று பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆர் போஸ்ட் பேசிக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல. பட் யூ ஷுட் பி அ ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப். ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் இல்லாட்டி இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஏதோ ஒன்றில் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான் நம்மளை வந்து நர்ஸ் அப்படின்னு வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல், நம்பர் இல்லாமல் யூ காண்ட் அப்ளை ஃபார் த எக்ஸாம். அடுத்து, ஒருவேளை நீங்கள் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி அதாவது ஜிஎன்எம் நர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். பட் வித் ஒன் கண்டிஷன், உங்களுக்கு வந்துட்டு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் மினிமம் 50 bedded ஹாஸ்பிட்டலில். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, இல்லை ப்ரைவேட்டில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கவர்மெண்ட் எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, மினிமம் 50 bedded ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்களுமே வந்து ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் இந்தியன் நர்சிங் கவுன்சில் இல்லாட்டி ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 1.5 years அந்த மாதிரி இருந்தால் எழுதலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து 2 years கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால் இதை அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட்டுக்கு, அதாவது நீங்க ஜென்ரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 18 to 30 years. 30 years கிராஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. இட் ஷுட் பி வித்தின், அதாவது 18க்கும் 30க்கும் நடுவில் இருக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்டே கொடுத்துருக்காங்க, ஏஜ் ஷால் பி கவுண்டட் ஆன் த லாஸ்ட் டேட் ஆஃப் க்ளோசிங் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ கட் ஆஃப் டேட் வந்து க்ளோசிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ அந்த டேட்டுக்குள்ள, அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டுக்குள்ள உங்களோட ஏஜ் வந்து 30 yearsக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு கிராஸ் ஆயிருக்க கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் கீழே சொல்றேன். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீஸு ஓபிசி கேண்டிடேட்ஸ், ஜெனரல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து 3,000 rupees. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இடபிள்யூஎஸ்க்கு 2,400. பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ண வேண்டியது கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீஸு ரீஃபண்ட் ஆகும். ஓகே, ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் அவங்க வந்து டேட் சொல்லலை, எப்போ ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லலை. பட் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ டேட் ஆஃப் த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டேஜ் 1 எக்ஸாம், அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து எப்போ அப்படின்னா 14th December 2025. அண்ட் ஸ்டேஜ் 2 மெயின்ஸோட டேட் வந்துட்டு 27 September. ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 11th August 2025 5 PM. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடணும். சரி, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாவது கவர்மெண்ட்டில், ஸ்டேட், சென்ட்ரல் அந்த மாதிரி அட்டானமஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்.
இப்போ அடுத்த கேட்டகரிஸ்ல வராங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏஜ் லிமிட்டுக்குனே வந்து செப்பரேட்டா வீடியோ பண்ணியிருக்கேன், கிளியர் கட்டா அதை எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் பத்தியும் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அந்த வீடியோ பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏஜ் லிமிட்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸுக்கு 30 இயர்ஸ் ப்ளஸ் 5 இயர்ஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ 35 இயர்ஸ் வரையும் நீங்கள் எழுதலாம். ஓபிசியாக இருந்தால் 33 இயர்ஸ் வரையும் எழுதலாம். அதே மாதிரி தான் பிடபிள்யூடியாக இருந்தால் ப்ளஸ் 10 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரையும். அண்ட் பிடபிள்யூடியில் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, அங்கே உங்களோட சர்வீஸ் வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது 5 இயர்ஸ் அது வந்து அப்ளிகபிள் ஆகும். கேஸ்ட் ஆர் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்கள் கையில் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட ப்ரீவியஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, ஓல்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இல்லாட்டி நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணதுக்கான ஏதாவது ப்ரூஃப், அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பு, பில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரிஜினல் ஓபிசி எப்போ வேணும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் அப்போ தான் வேணும். ஓகேவா, நம்ம பாஸ் ஆகி இந்த எய்ம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தான் நீங்கள் போயிட்டு அந்த ஒரிஜினலை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஓபிசி ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓபிசியோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 2025 2026 இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். நார்செட்டில் இப்போ எக்ஸாம் பேட்டர்னில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு அதே மாதிரி தான். ப்ரிலிம்ஸில் வந்துட்டு 5 செக்ஷனாக பிரிப்பாங்க ப்ரிலிம்ஸில். ஸோ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 100 கொஷின்ஸ் 100 மார்க்குக்கு. அதில் 80 கொஷின்ஸ் வந்து நர்சிங் ரிலேட்டடாக இருக்கும். 20 கொஷின்ஸ் வந்து ஜிகே, ஆப்டிடியூடு அந்த மாதிரி ரீசனிங் அந்த கொஷின்ஸாக இருக்கும், நான் நர்சிங். ஸோ இந்த 100 கொஷனையுமே வந்து 20 கொஷனாக 5 செக்ஷனாக பிரிப்பாங்க. ஒரு செக்ஷனில் 20 கொஷின், 18 நிமிஷம் ஒரு செக்ஷனுக்கு. அதே மாதிரி தான் 5 செக்ஷனுமே போகும். அந்த ஒரு செக்ஷனில் 18 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த செக்ஷன் க்ளோஸ் ஆகிடும். உங்களால் அந்த செக்ஷனை பார்க்கவே முடியாது. நீங்கள் அடுத்த செக்ஷன் தான் இது பண்ணணும். ஸோ டோட்டல் வந்துட்டு 90 மினிட்ஸ் 100 கொஷின்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான டைம் வந்து 90 மினிட்ஸ். நெகட்டிவ் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1/3. ஓகே, 3 கொஷின் வந்து தப்பாச்சுன்னா 1 மார்க் போகும். அந்த கணக்கில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ கொஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டாக இருக்கும், டைரக்ட் கொஷின்ஸாக இருக்கும். குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1ல் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இன்கேஸ் ஜெனரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க இடபிள்யூஎஸ் அப்படின்னா 50% மார்க்ஸ் வந்து வாங்கணும். ஓபிசியாக இருந்தால் 45% அண்ட் எஸ்சி/எஸ்டியாக இருந்தால் 40%. இன்கேஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. 45% ஜென்ரலுக்கு, ஓபிசிக்கு வந்து 40% அண்ட் எஸ்சி/எஸ்டி பிடபிள்யூடி வந்து 35%. ஸோ இது வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1ல் குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த லிஸ்ட்ல நீங்கள் வந்து உங்கள் பேர் இருக்கணும். அது பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 அட்டன் பண்ண முடியும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா உங்களால் ஸ்டேஜ் 2 அட்டன் பண்ண முடியாது. ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுமே அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸ்டேஜ் 1ல் பாஸ் ஆகிறவங்க மட்டும்தான் ஸ்டேஜ் 2ல் அட்டன் பண்ண முடியும். ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமு. ஸோ மெயின்ஸில் வந்துட்டு மோஸ்ட்லி சினாரியோ பேஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து என்ட்லெக்ஸ் ஃபார்மேட்டில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுமே வந்து என்ட்லெக்ஸ் புக்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக 160 கொஷின்ஸ் இருக்கும். 160 மார்க்குக்கு எல்லாமே நர்சிங் கொஷின்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து நான் நர்சிங்கே இருக்காது. ஓகே, ஸோ டோட்டல் மினிட்ஸ் வந்து 180. இதையுமே செக்ஷன் வைஸ் பிரிச்சிருக்காங்க. 160 கொஷினை வந்து 40 4 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒரு செக்ஷனுக்கு வந்துட்டு 45 மினிட்ஸ் டைமு. அது மாதிரி டோட்டலாக 180 மினிட்ஸு. ஸோ ஒரு செக்ஷனுக்கு 45 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா உங்களால் அந்த செக்ஷன் பார்க்க முடியாது. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3. 3 கொஷின் தப்பானா 1 மார்க் போகும். ஸோ
ஸோ இதில் வந்து குவாலிஃபைங் பர்சன்டேஜ் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% for UR-EWS, 45% for OBC, 40% SC/ST. ஸோ சிலபஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோவில் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் அது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு www.aimsexam.ac.in. ஸோ இதில் தான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்கு, அந்த போர்ட்டல் எல்லாமே வந்து இந்த லிங்க்ல தான் வந்து இருக்கும். ஸோ அந்த லிங்க், டைரக்ட் லிங்க் ஃபார் த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நார்செட் 9க்கான வேகன்சி லிஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் நார்செட் 9ல் வருது, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுவரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நார்செட் 9ல் என்னென்ன இன்ஸ்டியூட்லாம் வருது அப்படின்னா எய்ம்ஸ், பத்தண்டா, எல்லா எய்ம்ஸுமே இருக்குது. ஆனால் எய்ம்ஸ் மதுரை இதுவரையும் வேகன்சி கொடுக்கல. ஓகே, எய்ம்ஸ் மதுரை ஆட் ஆகிறதா இதுவரையும் கொடுக்கல. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் வந்து எக்ஸாம்குள்ளே அவங்க வந்து வேகன்சி ஆட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா சில ஹாஸ்பிட்டல்ஸ் இன்பிட்வீன் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மதுரை வந்து ஆட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜிப்மர் அதாவது 400+ வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. செப்பரேட்டாக ஒரு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் இப்போது ஜிப்மரையும் வந்து நார்செட் 9லேயே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான அலாட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த எய்ம்ஸு மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரேங்க் வைஸில் அலாட்மெண்ட் நடக்கும். டோட்டல் வேகன்சி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 வேகன்சி. ஒரு ஹியூஜ் வேகன்சி தான் இப்போ பார்க்கும்போது. ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப கம்மியாக தான் வேகன்சி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஹியூஜ் வேகன்சி தான் வந்திருக்கு ஜிப்மரும் ஆட் ஆனதுனால. அதாவது என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி வந்துட்டு அப்லோட் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.